at the state level, he secured second place. He won the cash award of rupees 50,000 awarded by Tamil Nadu government. Now marching with the pride and dignity. அடுத்ததாக flag bearers. வண்ண வண்ண கொடியை ஏந்தி சிந்தார சிட்டுகளாய் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேர்ந்தோடு நிமிர்ந்த ஞான செல்வம் இருப்பதால் சென்னை மாற்ற திறந்து வருகிறார் என்ற வாசகங்களுக்கு ஏற்ப நம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவியர். அடுத்ததாக ரெட் ஹவுஸ் அணிவகுப்பில் ரெட் ஹவுஸ் கொடியினை ஏந்தி நம் பள்ளியில் எஸ்பி சௌபதிகா வல்ஸ்ரீ இவர் கோகோ இந்திய சீனியர் மகளிர் லீக் போட்டியில் தமிழ்நாடு அணிக்கு தேர்வு பெற்று மாணவி மற்றும் அஸ்மிதா கோகோ இளையோர் பிரிவு பெண்களுக்கான தமிழ்நாடு அணிக்கு தேர்வு பெற்றார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நடத்தும் மாநில அளவிலான தடகள போட்டியில் கலந்து கொண்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். The next in the parade is in the blue house. The color blue represents loyalty, wisdom and faith. Now the hands of the individual seek to secure the first position in a 900 meters. To also secure the third place in the throw ball, marching with elegance. அணிவகுப்பில் ப்ளூ ஹவுஸை தொடர்ந்து எல்லோ ஹவுஸ் கொடியை ஏந்தி வரும் மாணவி ஆர்டி கால்வி குறுமைய அளவிலான தடகள போட்டியில் 100 மீட்டர் முதலிடம், 800 மீட்டர் இரண்டாம் இடம், முதலமைச்சர் கோப்பை போட்டியில் கோவை மாவட்ட அணிக்கு தேர்வு